நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அங்கே வணக்கம். வணக்கம் நேர்களே, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய நேர்கள் லட்சக்கணக்கான லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் 20-25 நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கு. மிச்சதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கு. கோமதி, இந்த கடிதங்கள்லாம் நீயே படி, அப்போ தான் அழகாக இருக்கும். உன் அழகான தமிழ் உச்சரிப்பை கேட்க தமிழ் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் நீயே படி கோமதி, பாடிமா பாடி. இட்ஸ் வெரி ட்ரூ மாம்ஸ். நீங்கள் அடிக்கடி என்னை பார்த்து ரொம்ப ஜொல்லு விடுறீங்க. கேமரா வேற ஆன்ல இருக்கு. வாயை தொடங்க. ஏன் வாய் இல்லை, உங்க வாய. சரி, கடிதங்களை படி. நம்ம நிகழ்ச்சியை பாராட்டி நாயே பேயன் நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கம்நாட்டி கஸ்மாலம் திட்டியும் நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. சரி, நாயே பேயேன்னு பாராட்டி வந்திருக்க கடிதங்கள்லாம் அப்புறமா பார்ப்போம். கம்நாட்டி கசுமாலம் கழுத என்னமோ இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை முதல்ல பார்ப்போம். ஏன்னா சேனலுடைய குறைய முதல்ல நம்ம தீர்த்தா தான் பின்னாடி நம்ம சேனலில் பெரிய துண்டுக்கல் போட்டு இழுத்து மூட முடியும். கடிதத்தை படிங்க. போன வாரம் பால் கறக்கிறத பற்றி ஒரு நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் நீங்கள் கறந்த பால் மட்டும் 20 படி வந்திருந்தது. ஆனால் நாங்கள் வீட்டில் கறக்கிறப்போ ஒரு சொட்டு பால் கூட வரல அப்படின்னு விளக்கம் கேட்டு எழுதியிருக்காங்க. மடிப்பாக்கத்துலேருந்து மடிப்பம்சா. அவங்க கறவை மாட்டை விட்டுட்டு காளை மாட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. மடிப்பம்சா, நீங்கள் காளை மாட்டை விட்டுட்டு கறவை மாட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பால் கிடைக்கும். இப்போ இருக்கிற காளை மாட்டை என்னடா பண்ணுறது தானே யோசிக்கிறீங்க. உங்ககிட்ட தரிசு நிலம் இருந்தால் அதை ஆழ யூஸ் பண்ணிக்கலாம். கோம்ஸ் நெக்ஸ்ட். நீங்கள் மற்ற தொலைக்காட்சி மாதிரி புது நிகழ்ச்சியில் போடாமல் பழைய நிகழ்ச்சியை போட்டு மாரடிக்கிறீங்களே, புது நிகழ்ச்சியை போட மாட்டீங்களான்னு கடம் வித்வான் கணேசன் எழுதியிருக்காங்க. கடவித்வான் கணேசன் ரொம்ப குறும்புக்காரர். மற்ற சேனலுக்கு நம்ம சேனலுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் ஒரு வித்தியாசம் தான் இது. இப்போது நம்ம சேனலோட ஒளிபரப்பை திங்கக்கிழமை ஒளிபரப்புவோம். திங்கக்கிழமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போடுவோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா புதன்கிழமை போடுவோம். புதன்கிழமை கரண்ட்டு கட்டுன்னா வியாழக்கிழமை போடுவோம். வியாழக்கிழமை ரிலேட்டிவ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளிக்கிழமை போடுவோம். வெள்ளிக்கிழமை எங்களால் பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிக்கிழமை போடுவோம். சனிக்கிழமையும் முடியலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பில் எங்களால் முடியலைங்க, எப்படிங்க பார்க்குறது, ஐயோ நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னடா இது, இந்த வாரம் முழுக்களையும் ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டுறாதீங்க. ஏன்னா எங்கள் ப்ரோக்ராம் பார்த்தாலே நீங்களே அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க. இதே மீறி எங்கள் ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் எங்கள் சேனலுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அடுத்த வாரம் முழுக்க இதே ப்ரோக்ராம் ரிப்பீட் பண்ணுறோம். என்ன கோம்? இட்ஸ் வெரி ட்ரூ மாம்ஸ். அதனால தான் நம்ம சேனலில் ரிப்பீட் சேனல் சொல்கிறாங்க. ஆனால் பீட்டர் சேனலில் ஏன் சொல்கிறாங்க? பீட்டர் சேனலா? பொதுவாக ஆங்கிலத்தில் பேசுகிறவங்கள பீட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஒளிபரப்புற நிகழ்ச்சியெல்லாம் ஆங்கில நிகழ்ச்சிக்கு இணையாக இருக்கிறதுனால நம்மளையும் பீட்டர் சேனல்னு சொல்கிறாங்க. அது நமக்கு பெருமை தானே. நெக்ஸ்ட் லெட்டர் படி. கண்ணனூர்லேருந்து கண்ணார எழுதியிருக்காங்க. உங்கள் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிகழ்ச்சி தெளிவாக தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபுல் அடித்த மாதிரி மங்களா தெரியுது. என்ன காரணம்னு கேட்டு எழுதியிருக்காங்க. நல்லா கேட்டிருக்காங்க. மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது இது ரெண்டாவது வித்தியாசங்க. இதுக்கு பின்னாடி ஆழமான கருத்து இருக்குங்க. கண் டாக்டர்கிட்ட கண் செக்கப்புக்காக யாராவது போனால் டாக்டர் நம்ம சேனல் ப்ரோக்ராமை காமிச்சு இது யார் தெரியுதா அது யார் தெரியுதான்னு காட்டி செக்கப் பண்ணுறதா டாக்டருங்கள்ட்டேருந்தே நமக்கு லெட்டர் வந்திருக்கு. இப்படி அறிவியல் ரீதியாக நம்ம சேனல் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நம்ம சேனல் மங்களா தெரியுது, மங்களகரமாகவும் இருக்குது. அடுத்த லெட்டர் படிமா. உங்கள் தொலைக்காட்சியில் கடந்த 30 வருஷமாக பேட்டை அரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு. அதில் பேசுகிறதுக்கும் நடிக்கிறதுக்கும் தனியாக பயிற்சி கொடுக்குறீங்களா? அதில் சேர விரும்புகிறேன். என்ன தகுதி வேணும்னு பேச்சாளர் பாட்டிலிருந்து பேச்சியம்மா எழுதியிருக்காங்க. இந்த பேட்டையரங்க நிகழ்ச்சிக்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு நீட்டிக்கலான்னு இருக்கும். இதில் சேர விரும்புகிறவங்களுடைய முதல் தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரணியில் இருக்கிறவங்க எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் அவங்கள போயா வாயான்னு மரியாதைலாம் பேசணும். திடீர்னு அழணும், திடீர்னு இன்னும் சிரிக்கணும். அதை விட முக்கியம் உங்கள் சொந்த கதை சோக கதையாக இருக்கணும். குறிப்பாக ஒரு பையன் சொல்கிறாங்க, நான் எப்படி பிறந்தேன், எங்கள் அம்மாவால் நான் எப்படி ஸ்கூலுக்கு போனேன், நடந்து
ஸ்கூலில் புத்தகத்தை எப்படி படித்தேன்? பிரித்து படித்தேன். ஸ்கூலுக்கு போகிறப்பவும் வரப்பவும் எங்கே போகிறேன்னு இந்த சமூகம் என்னை கேட்டு அவமானப்படுத்துது சார். அதையெல்லாம் மாரி நான் 8ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதினேன் சார். ஃபெயில் ஆகிட்டேன். திரும்பி பரீட்சை ஃபெயில் ஆனேன். ஆனால் பாஸ் ஆகிட்டேன் லைஃப்பில். ஆனால் இன்னைக்கு ரோடாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது காரணம் இந்த சமூகம். அப்படி அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன் சார் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னா இந்த பேட்டை அரங்கத்தில் நீங்கள் சகுதி ஆகிடுவீங்க. ஓகே, அடுத்த லெட்டர் படிங்க. உங்களோட வேட்டுக்கு வேட்டு நிகழ்ச்சி வாரம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் எங்கள் பாட்டி கலந்துக்கிட்டு அவங்க போகிறதுக்கு முன்னால் பாடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஊமத்தம்பாட்டிலிருந்து ஊமத்துறை எழுதியிருக்காங்க. ஆசைக்கு வயசு இல்லைன்னு இதன் மூலமாக உங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க ஊமத்துறை. எங்கள் வேட்டுக்கு வேட்டு நிகழ்ச்சியில் நடுவில் மணி அடிப்போம். அதை கேட்டு உங்கள் பாட்டி போயிடக்கூடாது. 2வது, எங்கள் நிகழ்ச்சியில் குரில் நெடில் வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். பா பா அல்ல பா, போ போ அல்ல போ. இதை கேட்டு உங்கள் பாட்டி ஒரேடியாக போயிடக்கூடாது. எந்த ஒரு பின் விளைவுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு உங்கள் பாட்டி கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்கள இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்க எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அடுத்த லெட்டர் படிங்க. சாரி பூரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிற எல்லா விஐபிகளும் வரவழைச்சு கடிச்சு அனுப்புறீங்க. எங்களும் கடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கடிக்கிறது நிறுத்த போறீங்களா இல்லை நாங்க வந்து உங்களுக்கு கடிக்கட்டுமா அப்படின்னு நாயுடுபேட்டையிலிருந்து ஜிம்மி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி கடிச்சு 100கணக்கான லெட்டர் நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு கடிக்கணுங்கிற உங்க வேண்டுதலை நிறைவேற்ற எங்க சேனலுக்கு காலை 9லேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்தீங்கன்னா யாரை வேணா கடிக்கலாம். ஆனால் 1 to 2 வந்துடாதீங்க. அது எங்க லஞ்ச் டைம். அடுத்த லெட்டர் படிங்க. ஒன்றுக்கு 3 சேனல் வச்சிருக்கீங்க. ஓ ராணி மைனஸ், ஓ ராணி டிஜிட்டல் வீடியோ. ஆனால் இந்த 3 சேனலுமே ஜனங்க யாருமே பார்க்கறதில்ல. பின் எதுக்கு இந்த 3 சேனல்லையும் வச்சிருக்கீங்கன்னு ஒரு நேர் கேட்டு எழுதியிருக்காங்க. ஓ ராணி எங்கள் குடும்பத்துக்காக, ஓ ராணி மைனஸ் எங்கள் தொழிலாளருக்காக, ஓ ராணி டிஜிட்டல் வீடியோ இன்கம் டேக்ஸ் ரைட்ல தப்பிக்கிறதுக்காக. அடுத்த லெட்டர் இருக்க இதை படிக்க. ஹலோ, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை நினைத்து ஆசையில் ஒரு கடிதம். வானத்தை போல காதல் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். நீ தமிழ், நான் தமிழன். ஐ லவ் யூடா. என்ன சொல்ல போகிறாய் என்று காலமெல்லாம் காத்திருப்பேன். என்றும் அன்புடன் மாம்ஸ். பர்சனல் லெட்டர்லாம் படிக்க சொல்றீங்க? பஞ்சதந்திரமா? கோம்ஸ் கன்னத்தில் முத்தமிட்டால் பூவொன்று புயலானது. காதலுக்கு மரியாதை. ஒரு கை ஓசை. வணக்கம் நேயர்களே. இந்த விடியா மூஞ்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறத நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு சில சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். பந்தி போட்டு சாப்பாடா போட போகிறோம் விருந்தினர்கள் கூப்பிடுறதுக்கு. 3 விடியா மூஞ்சிக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு விடியாமூஞ்சியை பார்த்தாலே இன்னைக்கு காலை போகுது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 3 விடியாமூஞ்சியை பார்க்குறீங்க. இன்னைக்கு காலை போகுது உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல நம்ம சந்திக்க போகிறது எழவு ஏகாம்பரத்தை. அவர் இந்த சாவு சம்பிரதாயத்தை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆர்வமே எழுவா சார். எழவு வரட்டுமே, பொறுமையாரு. வெல்கம் டு த ஷோ. எழவு ஏகாம்பரம் வாங்க. அப்பா வணக்கம்ப்பா. தபார் கரெக்டா 10 மணிக்கு அனுப்பிடணும். நான் போய் பாடி எடுக்கணும். பாடியா? என்ன சைஸ்? 5 அடி இருக்கும். ரொம்ப டூ மச்சா இல்ல? ஓ, நான் டெட் பாடியை சொன்னேயா? ஓ, நான் கட் பாடின்னு நினைச்சிட்டேன். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த சாவு பணம் தூக்குற தொழில் உங்களை பரம்பரை தொழிலா? ஆமாப்பா, பரம்பரை தொழில் தான். ஃபுல் டைமா நாங்கள் சாவு தூக்குறதான் பண்ணுகிறோம். ஆனால் பார்ட் டைமா அப்பப்போ கொலை பண்ணுவேன். இதில் என்ன விசேஷம்னு பார்த்துக்கினீங்கன்னா என் பார்ட் டைம் ஜாபே ஃபுல் டைம் ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி? இதோ இப்படி தான். நானே கொலையும் பண்ணுவேன், காரியமும் பண்ணுவேன். 2 in 1பா. இதை மடிச்சு வைங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த பணம் தூக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு மாறுதலும் தெரியலையே. என்ன கேள்வி கேட்டீங்க நீ? தச்சே இங்க வா. எப்படி இருக்குதியா மூஞ்சி? கப்பு அடிக்கிறது. யோ, அத்தை கேட்கலையா? என் மூஞ்சில ஒரு சவக்கலை தெரியல. ஒவ்வொரு சாவுக்கா போயின்னு வந்து நிற்கும்போது சவக்கலை அப்படியே ஏறினே போவோம். எனக்கு என்ன வருத்தம்னா, சாவு தூக்குறது நாங்க, ஆனா ரோட்ல போற அப்பாவி ஜனங்களை பார்த்து சாவுகிறாகின்னு திட்டுறாங்கப்பா. மே சொல்ல போனா நாங்க தான் சாவுகிறாகி. சாவு இடத்துக்கு முன்னால எத்தனை மணி நேரத்துக்குள்ள உங்களை புக் பண்ணணும்? என்ன கேள்வி கேட்குற நீ? எத்தனை மணி நேரமா? ஒரு மனுஷன் தலைவலி காய்ச்சல்னு 10 மணி எங்களை புக் பண்ணிடணும்.
அதுல பாரு 10 வருஷத்துக்கு முன்னால புக் பண்ணேன்னு வச்சுக்கேன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்பா. டிஸ்கவுண்டா? என்ன டிஸ்கவுண்ட்? இதுக்கெல்லாம் கூட டிஸ்கவுண்ட் தருவாங்க? இந்த பாரு கட்டே நீடி நாடின்னு பத்துக்கிறான்ல, அவனுக்கு கச்சியா பால் ஊத்துற பார், அது தண்ணி பாலா இல்லாம ஒரிஜினல் பால் ஊத்துவோம், அதான் டிஸ்கவுண்ட். மிஸ்டர் எடவு, நீங்க பெரிய தலைவர்கள் வீட்டு எடவுக்கெல்லாம் போயிருப்பீங்களே, அதை பத்தின ஒரு சுவையான தகவல் சொல்லுங்களேன். நானும் பாக்குறேன், இந்த டிவில பேட்டி எடுக்கிறவனுங்க எல்லாம் சுவையான அனுபவம் சொல்லுன்னே சொல்றீங்களா, வர கேள்வியா கேட்க மாட்டீங்களா? சரி, ஏதோ நீயும் கேட்ட, நானும் பதில் சொல்லிடுறேன். எங்க ஏரியால எம்எல்ஏ ஒருத்தர் புட்டுக்கினாருப்பா. இன்னும் ப்ராப்ளம்ங்கிற எம்எல்ஏ ஆச்சு. அவர் 2 கட்சியில இருந்தாரா? ஒரு கட்சிக்காரன் பொதியனோன்றான், ஒரு கட்சிக்காரன் எரியனோன்றான், பொதியனோன்றான் எரியனோன்றான், பொதியனோன்றான் எரியனோன்றான், பட்டா பெஜாரா பூச்சுப்பா. அப்புறமா நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் பாயில் பண்ணிட்டேன். ஆஃப் பாயில் அப்படின்னா? அதாவது எம்எல்ஏ ஒரு பாதி எரிச்சிட்டேன், ஒரு பாதி பொறிச்சிட்டேன். இத பாராட்டி கண்ணமாப்பேட்டையில எனக்கு சாவு நாயகன் அப்படின்னு பட்டமே கொடுத்துட்டாங்க. சூப்பர்ப்பா. டெட் பாடி நெத்தில நச்சுன்னு 1 ரூபா ஒட்டினா மாதிரி சூப்பர் டைட்டில். சரி, உங்ககிட்ட பேசினு வச்சுக்கோ, நம்ம தொழில் பேஜாரா போடும், நான் கிளம்புறேன். இல்ல, எங்க போற? டி நகர்ல தீ குடிக்கிறாங்கப்பா, நான் போனோம். அது போலீஸ் பார்த்துப்பாங்க. போலீஸ்காரங்க தான் தீயே குடிக்கிறாங்க, சங்கம் வைக்கணும்னு போராட்டம் பண்ணுகிறாங்க. நான் வர்த்தா. ஒரு நிமிஷம், போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆட்டம் போட்டு போயேன். எங்க போனாலும் இதே கேக்குறீங்க. சரி விடு. வணக்கம் நேயர்களே. ஒரு மிக பிரபலமான நடிகரை நாம இப்ப சந்திக்க போறோம். அவர் 500 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரா? பார்த்திருக்காரு. வெல்கம் டு தி ஷோ. வாங்க மிஸ்டர் குலோப் ஜான். வணக்கம். சினிமாவுக்குள்ள நீங்க எப்படி நுழைஞ்சீங்க? செவரேறி குதிச்சு தான். என்ன சொல்றீங்க? அதாவதுங்க, எங்க ஊர் டூரிங் டாக்கீஸ்ல சினிமாலாம் போடுவாங்க. எனக்கு இந்த காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கறதுக்குலாம் வசதி கிடையாது. அதனால அந்த காம்பவுண்ட் செவர் எகிரி குதிச்சு உள்ள போய் படத்தை பார்த்துருவேன். நீங்க நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான சீன் சொல்லுங்களேன். சரத்குமார் சாரோட நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்துல ஒரு காட்சி பாருங்க. நான் ஒரு சந்து முனையில நின்றுகிட்டு இருப்பேன். சரத்குமார் சார் ஓடி வந்து என்கிட்ட வில்லன் எந்த பக்கம் போனா அப்படின்னு கேட்பார். நான் உடனே ஒரு திசையை காமிச்சு இந்த பக்கம் தான் போனாருன்னு சொல்லுவேன். நான் மட்டும் அந்த திசையை காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சரத்குமார் சாரால் வில்லனை பிடிச்சிருக்கவும் முடியாது, படம் முடிஞ்சிருக்காது. அந்த படம் தான் சரத்குமார் சாருக்கே ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. எனக்கு அந்த படம் தான் டர்னிங் பாயிண்ட். இப்போ மற்ற ஹீரோக்கெல்லாம் மொட்டை அடிச்சு நடிக்கிறாங்களே, நீங்க அந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் எடுத்துக்கிறது இல்லையா? நான் ஏன் சார் ரிஸ்க் எடுக்கணும்? ஒரு 3 மாதம் விட்டிங்கன்னா தன்னால் மொட்டையாயிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஹீரோக்கள்லாம் ஏன் மொட்டை அடிச்சுக்கிறாங்கிற விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்? ப்ரொடியூசரை மொட்டை அடிக்கிறத இவங்க சிம்பாலிக்காக காட்டுறாங்க. இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் குறைஞ்சது 2 ஹீரோயினோட தான் நடிக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்களே, அது நியாயமா? கண்டிப்பாக நியாயம் தான் சார். அந்த விஷயமே உங்களுக்கு புரியல. அதாவது ஒரு ஹீரோயினை கரெக்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், 2வது ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்றீங்க? கதையில கரெக்ட் பண்ணிடுவாங்க சார். ஏங்க, புரியாத மொழியெல்லாம் நடிச்சு ஏதோ ஆஸ்கார் வாங்கணும்னு நீங்களே, என்ன வாங்குனீங்க? இப்போதான் அம்பாசிடர் கார் வாங்கியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் சொன்ன காரை வாங்கிடுவேன். இப்போ ஹீரோக்கெல்லாம் 9-10 கெட்டப் போடுறாங்க, நீங்க அந்த மாதிரி போடுறது இல்லை சார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீரோக்கெல்லாம் 9-10 கெட்டப்லாம் போடுறாங்க. பட் எத்தனை கெட்டப்பில் நடிக்கிறாங்க? நான் ஒரே கெட்டப்பில் வந்தாலும் நடிக்கிறேன் இல்லை. ஏங்க, நீங்க பாட்டுக்கு துணிஞ்சு நடிகர் சங்க எதிர்ப்பை மீறி இங்க வந்து எங்க ஓ சேனலுக்கு பேட்டி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு நடிகர் சங்கத்துல எதிர்ப்பு வராது? கண்டிப்பா வராது. ஏன்? நாளைக்கு தான் நான் நடிகர் சங்கத்திலே மெம்பரா போறேன். பட்டா. வணக்கம் நேயர்களே. நாம இப்போ ஒரு பிரபலமான அரசியல்வாதியை சந்திக்க போறோம். அவருடைய சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போலாம். குறிப்பா சொல்லணும்னா, அவர் ஒரு 50 கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 50 கட்சியை உடைச்சிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லலாம். அவரே நேரில் சந்திப்போம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ஜெயபிரகாஷ். வணக்கம். நீங்க ஸ்டுடியோக்குள்ள வரப்போ ஏன் அப்படி தவழ்ந்து வந்தீங்க? எங்க தலைவருக்கு குனிஞ்சு வணக்கம் சொல்றது ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க தொண்டர்கள் எல்லாமே அதை பழக்கமா வச்சிருக்கோம். அதனால தான் தவழ்ந்து வந்தோம். சரி, பொதுவா அரசியல்வாதிங்கன்னா கரை வெட்டி துண்டோட வருவாங்க, நீங்க வித்தியாசமா இருக்கீங்களே. நான் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணலையே, நான் பண்றது சென்ட்ரல் பாலிடிக்ஸ். அதனால இந்த கெட்டப் தான் எனக்கு ஒத்து வருது. நீங்க அரசியல் எப்படி நுழைஞ்சீங்க? நான் சின்ன வயசுல பிறந்த உடனே அரசியலுக்கு வந்துட்டேன். எப்படின்னா, எங்க அம்மாவுடைய தொப்புள் கொடியில இருந்து தானே வந்தேன். அதனால என்னுடைய கட்சி சின்னமும் தொப்புள் கொடி தான். இப்ப இருக்கிற பரபரப்பான தேர்தல் சூழ்நிலை எந்த கட்சியிலும் உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ண போறீங்க? நான் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நான் இலங்கைக்கு போய் ஜெயசூர்யா அணியோட சேர்ந்து 4வது அணி அமைச்சு தேர்தலில் போட்டியிட போறேன். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா? டிக்கெட் கிடைக்கலன்னா நான் எப்பயுமே கவலைப்படுறது இல்லை. பிளாக்ல டிக்கெட் வாங்கிடுவேன். உங்களுக்கும் புலிகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என் மேல சுமத்தின வீண் பழி. எங்க குடும்பத்துக்கும் புலிகளுக்கும் எப்பயுமே தொடர்புண்டு. ஏன்னா எங்க அப்பா புலிகளை வளர்த்தாரு, சர்க்கஸ் நடத்தினாரு.
சர்க்கஸ் வேலையை விட்டுட்டு நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? சர்க்கஸுக்கும் அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா கம்பியில் ஆடுவாங்க, இந்த கம்பியிலேருந்து அந்த கம்பிக்கு தாவாங்க, அந்த கம்பியிலேருந்து இந்த கம்பிக்கு தாவாங்க. அதை மாதிரி அரசியலில் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவாங்க, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவாங்க. ரெண்டையும் மக்கள் பார்த்துட்டு ரசித்து கை தட்டுவாங்க. அதனால தான் நான் சர்க்கஸை விட்டு அரசியலுக்கு வந்துட்டேன். நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு சின்ன மதுரையில போய் சின்ன இட்லிக்காக சண்டை போட்டிருக்கீங்களே, இது நியாயமா? நான் முதல்ல சின்ன இட்லிக்காக சண்டை போடல. நான் சாப்பிட்டது குழிப்பணியாரம், அதுவும் 4 குழிப்பணியாரம் தான் சாப்பிட்டேன். ஆனால் 12 இட்லி சாப்பிட்டதா சொல்லி எங்கிட்ட தகராறு பண்ணாங்க. எனக்கு கோபம் வந்தது. அதனால தோசை கரண்டி எடுத்து 2 அடி தான் அடித்தேன். அதை போய் பெரிய அரசியல் பண்ணிட்டாங்க. ஆனால் அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி சாச்சிக்கிட்டே வந்தீங்க. அப்போ நீங்க அரசியல்வாதி இல்லை, ஏதோ மரம் வெட்டுறவர்னு நினைச்சேன். இப்போ பார்த்தா ஊரா மரத்தை நட்டுக்கிட்டே போறீங்க. என்ன விஷயம் சொல்லலாமா? உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றது மூலமா லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, நாங்கள் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினது என்னமோ மரம் வெட்டுறதன் மூலமாக தான். ஆனால் இப்போ நாங்கள் வெட்டுறதுக்கு மரமே இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், யோசித்தோம், மரத்தை நட ஆரம்பிச்சிருக்கோம். இதை நடுறதன் மூலமாக ஃபியூச்சரில் எங்களுக்கு தேவைப்பட்டா நட்ட மரங்களெல்லாம் வெட்டிடுவோம். இதுதான் எங்களுடைய ஐடியா. இப்போ புது மசோதாலாம் போட்டுட்டு இருக்காங்களே, அது உங்களை பாதிக்கலையா? மசோதாவும் சட்டம் எல்லாம் பொதுமக்களுக்கு தான், அரசியல்வாதிகளுக்கு எதுவுமே கிடையாது. ஏங்க இப்போ அதிகாரிகளை அடிக்கடி வெளியூர் மாத்துறீங்களே, அது ஏன்? இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு திருடனை ஒரு ஏரியாவில் மட்டுமே திருட சொன்னா அவன் உடனே மாட்டிக்கிறான். அவனை 4 ஏரியாவுக்கு பிரித்து விட்டோம்னா அவன் திருட்ட யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி பெரிய அதிகாரிகளை ஒரு இடத்துலயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மாட்டிக்கிறாங்க. அதனால பல இடத்துல அவங்கள மாற்றினோம்னா அவங்களும் சம்பாதிப்பாங்க, நமக்கும் ஷேர் கொடுப்பாங்க. அதனால தான். சார் தப்பா நினச்சிக்காதீங்க. கடைசியாக உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு கட்சிக்கு கொள்கைன்னு ஏதாவது இருக்கா? இது பயங்கரமான ஜோக்கு. எங்க கட்சிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் கொள்கை கிடையாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை என்ன தெரியுமா? மக்களுடைய பணத்தை சுருட்டணும், அவ்வளவுதான். ஹலோ பிஎம்மா, உடனே வந்துடுறேன். சென்ட்ரலுக்கு தானே, வந்துடுறேன். யார் சார், பிரைம் மினிஸ்டரா? நோ 11 PM நான் சென்ட்ரல்ல இருக்கணும். எதுக்கு? ஜாமீன்ல தானே வந்திருக்கேன், போக வேண்டாமா? வரேன். வணக்கம் நேயர்களே. ரொம்ப வருடமா ஐஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரீங்க. அதுக்கு காரணம் உங்க தலையெழுத்து. அதையும் மீறி சொல்லணும்னா நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க போற விஐபி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஆனா எந்த படமுமே வெளியே வரல. கடைசி ஒரு படம் பண்ணினாரு, அந்த படத்துக்கு இன்னும் பேரே வைக்கல. வாங்க மிஸ்டர் தமாஸ்கா. வணக்கம். 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 போலாமா? வாங்க போலாம். ஐயோ, நிகழ்ச்சிக்கு போலாமா? இந்த நிகழ்ச்சிக்கா ரொம்ப டெலிபோன் அடிக்குது, பயமா இருக்குது. ஏங்க பயப்படுறீங்க? அவங்க நிறைய லொல்லுத்தனமா கேள்விலாம் கேட்பாங்க. யார் பதில் சொல்றது? நீங்க தான். நான் தானே? ஆமா. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் பட்டன் அடிக்கிறேன். யாரும் பாப்போம். ஹலோ, என்ன வேணும்? ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்ல. இந்த லொல்லுக்கு தான் நான் வந்து பேச மாட்டேன்னு. ஹலோ, இந்த பாருங்க, இது வந்து இந்த கோன் பனேகா குரோர்பதி ப்ரோக்ராம் இல்லைங்க, ஐஸ் உங்கள் சாய்ஸ். நாங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 2 குச்சி ஐஸ் தருவோம். எனக்கு உண்டுமா? ஏமா பறகுற? வேற என்னங்க வேணும்? அது என்னல, நீ நடிக்கிற எல்லா படத்துலயும் கருப்பு வெள்ளை துணியில வர, வேற துணியே இல்லையா? அதாவது உங்க வீட்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கலர் டிவி வாங்கி வச்சு பாருங்க, நான் ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியுவேன். மூஞ்சில என்ன வடியுதுல தொடச்சுக்க. எங்க வீட்டுல கலர் டிவி போட்டு தான் இருக்கு. அப்படியா? அப்ப நீங்க எதுக்கும் கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? காசி படத்துல இருந்து புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே, அந்த பாட்டை போடல. பரவாயில்ல, இவரே நல்லா பாடுறாரு, நீங்களே நல்லா பாருங்க. எதுக்கு? பரவாயில்ல, கேட்டாரு, அந்த பாட்டை போடுங்க, நானும் ஓசிலே கேட்டுக்கிறேன். கால் 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 காலே வரல. ஐயோ, கால் எடுமா, மிதிக்கிறேன். சாரி. என்ன வலி? கால் வருது. ஹலோ, தமாஸ் கானுங்களா? ஆமாங்க, நான் தான். நான் கடலூர்ல இருந்து கலிவரதன் பேசுறேன். உங்களை பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அது கடலூர்ல இருந்து என்ன எப்படிங்க பிடிக்க முடியும்? மெட்ராஸ் வாங்க, ஈஸியா பிடிக்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க போய் தானே சொல்றீங்க. அதை எப்படி கரெக்டா சொன்னீங்க? என் அழகை பத்தி எனக்கு தெரியாது, அதை விடுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கு ஜனகணமனகதி பாட்டு போடுங்க. ஐயா, அது ப்ரோக்ராம் எண்டுல தாங்க போடுவோம். உங்க புரோகிராம சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டை கேட்டேன். லொல்லு தானே வேணாங்கிறது. கரெக்டா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாட்டு வேணும்? எனக்கு மருதநாயகம் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. மருதநாயகம் படத்துல இருந்து போடுறேன். லூசு, இன்னும் படமே எடுக்கல, அதுக்குள்ள பாட்டு கேக்குது. இந்த லட்சணத்துல இருக்குது ஆடியன்ஸ் எல்லாம். ஓடி போயிடலாமா? போன் கால் எடுங்க. எடுத்து பேசுமா? அது தெரிஞ்சா நான் உங்க நிகழ்ச்சி கூப்பிடுறேன். அது சரி, நிகழ்ச்சிக்கு மட்டும் கூப்பிடுங்க, பைசா எதுவும் தராதீங்க.
உள்ள வந்தனே ஒரு பொக்கேவா தந்தீங்களா? அதெல்லாம் பின்னாடி தருவோம். பின்னாடி தந்து இப்படி ஆயிட்டு நான் இரு வரேன். ஹலோ, மெண்டல் ஆஸ்பத்திரிங்களா? ஆமா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். 2 மென்டல் தான் பேசுறோம். ஆமா, நீ எங்க இருந்து பேசுற? நான் ஏர்வாடியில இருந்து பேசுறேன். நீ மென்டலா? என்ன வேணும் உனக்கு? என்ன பாட்டு வேணும்? சேது படத்துல இருந்து எங்கே செல்லும் இந்த பாதை அந்த பாட்டை போடுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் கேக்குறீங்கல்ல? அட பைத்தியக்காரா, அந்த பாட்டு எனக்கு இல்ல, பைத்தியக்காரத்தனமா ப்ரோக்ராம் பண்றீங்கல்ல உங்க 2 பேருக்கு தான். ஓ, போன வையா. ஹலோ ஹலோ, நான் கோபி சிட்டி பாலத்துல இருந்து பாலு பேசுறேங்க. இந்த டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. என்னது? டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. என்னது? டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. நீங்க பேசுறது ஒண்ணும் கேட்கல. வால்யூமை கம்மி பண்ணுங்க. டிவி வால்யூமா? எங்க வீட்டுல டிவியே இல்லையே. ஏங்க, அப்ப இத்தனை நேரம் ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்டது, அது யாருது? அட அதுவா, அது எங்க மாமனார் குரலுங்க. அப்ப அவர் வாயை மூடுங்க. ஃபோன் கால். நான் இந்த விளையாட்டுக்கே வரல, விடு. லாஸ்ட் ஃபோன் கால். லாஸ்ட் கால், அதனால அட்டன் பண்றேன். ஹலோ. ஏய் குப்சாமி, என்னுடைய ஒரிஜினல் பெயர் இவனுக்கு எப்படி தெரியும்? மெட்ராஸ்ல போய் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறியா? அம்மனியக்கா கடையில ஆப்பம் சாப்பிட்டு போட்டு ஏன் போட்டுட்டு போனியே ஞாபகம் இருக்கா? தட்டு கடையில கடனு, பொட்டி கடையில கடனு, இப்படி ஊர் முழுக்க கடனை வச்சுட்டு இங்க நடிச்சு ஏமாத்துறது இல்லாம மெட்ராஸ்ல போய் ஏமாத்தி நடிச்சிட்டு இருக்கிறியா? மகனை நீ சேனல் விட்டு வெளியே வா, உனக்கு பின்னால டின்னு கட்டுறேன். ஏங்க, நீங்களும் பின்னாடி கட்டுறேங்கிறீங்க, அவனும் பின்னாடி கட்டுறேங்கிறான். எத்தனை பின்னாடி தான் நான் தாளறது? இதுக்கு தாங்க 20 வருஷம் என் மூஞ்சே காட்டாம இருந்தேன். இப்ப சேனல்ல கூப்பிட்டு என் மூஞ்சே காட்டிட்டீங்க. நான் எப்படிங்க இப்ப வெளில போறது? பாத்ரூம் வழியாதான். சி, ஓ சேனல் ரொம்ப மோசம். 1 2 3 4 எத்தனிடபா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா